என் அன்பான பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையின் சில கதவுகள் எத்தனை ஆண்டுகளாக மூடியே இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே இருந்தாய். அந்த கதவு திறக்கவில்லை என்பதற்காக நீ உன் மதிப்பை குறைத்துப் பார்த்தாய். உனக்கு தகுதி இல்லை என்பது போல் உணர்ந்தாய். உன் வாழ்க்கை முன்னேறுவதற்கான வழிகள் ஒருவரால் தடுக்கப்பட்டது போல தோன்றியது. சில நேரங்களில் நீ உன் இதயத்தில் சொன்னாய், என்னுடைய கதவுகள் மட்டும் ஏன் மூடப்பட்டிருக்கிறது? என் முயற்சிகள் ஏன் பலிக்கவில்லை? ஏன் நான் மட்டும் பின் தள்ளப்படுகிறேன்? இந்த கேள்விகளின் எடை உன் மனதையே உடைத்துவிட்டது. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையின் மூடிய கதவு திறக்கப்படுகிறது. அந்த கிருபை வந்துவிட்டது. அந்த தடை உடைந்துவிட்டது. அந்த இருள் நீங்கிவிட்டது. நீ நினைத்தாய், இது என்னுடைய முடிவா? ஆனால் நான் சொல்லுகிறேன், இது முடிவு அல்ல, இது புதிய தொடக்கம். உன் முன்னால் பெரிய கதவுகள் மூடப்பட்டிருந்தது. நீ நிற்பதற்கெல்லாம் பயந்து போனாய். ஏனெனில் நீ முயற்சி செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தோல்வியாக மாறியது. அந்த கதவு நான் திறக்க வேண்டிய சரியான நேரம் வரவில்லை. ஆனால் இன்று நான் அறிவிக்கிறேன், அந்த நேரம் வந்துவிட்டது. அந்த சரியான நேரம் இதுதான். இந்த நொடி முதல் மாற்றம் ஆரம்பமாகிறது. நீ சந்தித்த தாமதங்கள், அதிகமான தடைகள், தொடங்கிய வேலைகள், முடிவடையாத அனுபவங்கள், இவை அனைத்தும் மூடிய கதவுகளாக தெரிந்தாலும் நான் உன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள உள்ளே செல்வதை தாமதப்படுத்தினது. நீ உன் வாழ்வில் சில நேரங்களில் அது தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத மனிதர்களை நாடி கதவுகளை தட்டினாய். அந்த கதவுகள் திறந்திருந்தால் உன் வாழ்வை காயப்படுத்தியிருக்கும். ஆனால் நான் உன்னை காப்பாற்றி அந்த கதவுகளை மூடி வைத்தேன். அன்று நீ புரிந்து கொள்ளவில்லை. இன்று புரிந்து கொள்கிறாய். ஏனெனில் நான் திறக்கப் போகும் கதவு உன் வாழ்க்கையை உயர்த்தும் கதவு, உன் கண்ணீரை துடைக்கும் கதவு, உன் எதிர்காலத்தை மாற்றும் கதவு, உன் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கும். இதயத்தில் எத்தனை முறை நொந்து போய், தேவனே, எனக்கு ஒரு கதவு மட்டும் திறக்கட்டும் என்று அழுதாய். அந்த ஜெபம் வானத்தில் என்னுடைய செவிக்கு இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. நீ உன் போதுமான முயற்சிகளை செய்தாய். மனித வழிகள் முடிந்துவிட்டது. ஆனால் மனித வழிகள் முடிந்த இடத்தில் என்னுடைய பாதை ஆரம்பமாகிறது. நான் உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறக்கும் நிபுணன். தடைப்பட்ட பாதைகளில் வழி செய்யும் தேவன். எவரும் கையில் வைத்திராத சாவியை நான் வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன் தொழிலில், உன் வேலைக்காக, உன் குடும்பத்திற்கு, உன் எதிர்காலத்திற்காக மூடியிருந்த கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்படும். உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட வேலை திறக்கும். முடியாதிருந்த திட்டம் நிறைவேறும். நின்றுவிட்ட வருவாய் நகரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி வரும். தள்ளி வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் மீண்டும் பாயும். நீ உன் மனதில் பயப்படாதே. அந்த கதவை யாரும் மூட முடியாது. நான் திறக்கிற கதவை எந்த மனிதன் மூட முடியாது. நான் திறக்கிற கதவை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. நான் திறக்கிற கதவை எதிரி கூட மூட முடியாது. நீ கடந்த மாதங்களில் தேடிய கதவுகள் உனக்கு இல்லை என்பதே பதில். ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன், நீ தேடியதை விட நான் திறக்கிற கதவு பெரியது. நீ எதிர்பார்த்ததை விட எனது கிருபை உயர்ந்தது. நீ கேட்கவில்லாததை கூட நான் கொடுக்கிறேன். நீ மறுக்கப்பட்ட இடத்தில் இன்று வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நீ தள்ளப்பட்ட இடத்தில் இன்று உன்னை அழைக்கப் போகிறார்கள். நீ மறக்கப்பட்ட இடத்தில் இன்று உன்னை மதித்து வரவேற்கப் போகிறார்கள். உன் வாழ்க்கையின் பயணம் இங்கே நின்றுவிடவில்லை. இந்த நொடி, இந்த நேரம் ஆரம்பமாக உன் வாழ்க்கையின் மூடிய கதவு திறந்துவிட்டது.
அந்த கதவு வழியாக ஆசீர்வாதம் பாயத் தொடங்குகிறது. என் பிள்ளையே, இன்றிலிருந்து நீ நின்றுவிட்ட இடம் நகரும். பின்தங்கிய இடம் முன்னேறும். இழந்த இடம் மீண்டும் கிடைக்கும். நின்றிருக்கும் கதவு திறக்கும். முடிந்தது போல இருந்த கனவு எழும். நான் பேசினேன், அது நிறைவேறும். உன் வாழ்க்கையின் மூடிய கதவு தேவ கிருபையால் திறக்கப்படுகிறது. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக தேடியதை கிடைக்காமல் மூடிய கதவுகளின் முன் நின்று கண்ணீர் விட்ட நாட்கள் இருக்கும். உன் இதயத்தில் சொல்ல முடியாத ஏமாற்றங்கள் இருந்தன. ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் போது எதிரே நிற்கும் அந்த மூடிய கதவுகள் உன் மனதை உடைத்தன. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகள் திறக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. என் கிருபை அந்த கதவுகளை உள்ளிருந்து திறக்கிறது. நீ பல இடங்களில் கதவுகளை தட்டினாய். சிலர் பதில் சொல்லவில்லை. சிலர் உன்னை புறக்கணித்தனர். சிலர் உன் முயற்சியை காணாமல் போனார்கள். சில கதவுகள் திறக்குமா என்று நீங்கள் தினமும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்தாய். ஆனால் அவை திறக்கவில்லை. ஆனால் அது உன் தோல்வி அல்ல. அந்த கதவுகள் உனக்காக அல்ல. நான் உனக்காக வைத்திருக்கும் கதவு மேலும் பெரியது, மேலும் உயர்ந்தது. நீ உன் மனதில் பலமுறை கேட்டாய், நான் எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஏன் வரவில்லை? இதற்கு நான் சொல்லும் பதில், அந்த நேரம் தேவ நேரம் இல்லை. நீ கேட்கும் முன்பே நான் இன்னும் சிறந்த கதவை தயார் செய்து கொண்டிருந்தேன். நீ கேட்ட கதவு மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ கேட்காத கதவு திறக்கப்படுகிறது. நீ எதிர்பார்த்த வாய்ப்பு மறைந்திருக்கலாம். ஆனால் நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது. சில நேரங்களில் மூடிய கதவுகள் உன்னை தேவனுடைய சரியான பாதைக்கு தள்ளுகிறவை. நீ காயப்பட வேண்டிய இடத்தில் நான் கதவை மூடிவிடுகிறேன். நீ தாழ்த்தப்பட வேண்டிய இடத்தில் நான் கதவை பூட்டிவிடுகிறேன். நீ அழவேண்டிய நிலைக்கு போக வேண்டாம் என்பதற்காக நான் கதவை திறக்காமல் வைக்கிறேன். நீ அந்த நேரத்தில் புரியவில்லை. இன்று புரிந்து கொள்வாய். அந்த மூடிய கதவுகள் உன்னை தடுக்கவில்லை. அவை உன்னை காக்கின. அவை உன்னை வலிமையாக்கின. அவை உன்னை சரியான கதவுக்கு தள்ளின. நீ நினைத்தாய் உன் வாழ்க்கையில் நான் பின்னடைவில் இருக்கிறேன் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நீ பின்னடைவு அல்ல. நீ முன்னேறுவதற்கான தொடக்க நிலையில்தான் இருந்தாய். நீ முன்னால் நிற்கும் பெரிய கதவை பார்க்கவில்லை. நீ பாதையில் மட்டும் பார்த்தாய். ஆனால் நான் முழு பாதையையும் பார்த்தேன். நான் தெரிந்தேன். இந்த கதவு திறந்தால் உன் வாழ்க்கை மாறும். உன் சந்ததி மாறும். உன் எதிர்காலம் உயர்வும். வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த கதவு மூடப்பட்டது. நீ நினைத்தாய் அது தோல்வி என. ஆனால் அது வெற்றிக்கான முதல் படி. எனது திருத்தம் இல்லாமல் அந்த கதவு திறந்திருந்தால் நீ உன் வாழ்நாளையே இழந்திருக்கலாம். என் பிள்ளையே, அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ தோல்வியுற்று விட்டாய் என்பதற்காக அல்ல. நான் இன்னும் மிகப்பெரிய கதவை திறக்க சரியான நேரத்தை காத்திருந்தேன். இன்று அந்த நேரம் வந்துவிட்டது. அந்த வானத்தின் சாவி உன் கதவுக்காக திருப்பப்படுகிறது. அந்த பூட்டு உள்ளிருந்து திறக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பாயும். நீ கண்ணீர் வடித்த நாட்கள் நினைவில் இருக்கிறதா? அந்த கண்ணீர் அனைத்தும் என் கையிலே சேமிக்கப்பட்டது. அந்த சேமிப்பு இன்று ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் மீண்டும் பாய்கிறது. உன் கண்ணீர் ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறது. நீ உன் மனதில் நம்பிக்கை குலைந்த நாட்களில் இப்பொழுது யாரும் எனக்கு உதவ மாட்டார்கள் என்று சொன்னாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த கதவை யாரும் திறப்பதே இல்லை. நான் தான் திறக்கிறேன். மனிதன் திறக்காத கதவை என் கிருபை திறக்கும். முன்பு மூடியிருந்த வாயில்கள் இன்று விசாலமாக திறக்கப்படும். நீ எதிர்பார்க்காத உயர்வு வரும்.
நீ கேட்டதற்கும் மேல் ஆசீர்வாதம் வரும். நீ நினைக்காத முன்னேற்றம் வரும். இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன். நீ மறக்கப்பட்டவன் அல்ல. நீ தள்ளுபடி செய்யப்பட்டவன் அல்ல. நீ பின்தள்ளப்பட்டவன் அல்ல. நீ உன் காலகட்டத்தில் நிற்கிறாய். அந்த காலம் ஆசீர்வாதத்தின் காலம். அந்த நேரம் திறந்த கதவின் நேரம். இனிமேல் உன் வாழ்க்கையில் நின்றுவிட்ட ஆசீர்வாதம் திறக்கும். மறைக்கப்பட்ட வாய்ப்புகள் வெளிப்படும். முன்பு மூடியிருந்த கதவு செயல்படும். முன்பே நிராகரிக்கப்பட்ட இடத்தில் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். உன் வாழ்க்கையில் மூடிய கதவு இனி உன் முன் நிற்காது. அந்த பூட்டு உடைந்து விழும். அந்த தடை நீங்கும். அந்த பாதை திறக்கும். என் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் அறிவிக்கிறேன். உன் வாழ்க்கையின் மூடிய கதவு தேவ கிருபையால் திறக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதம் தடுக்க முடியாத ஆசீர்வாதம். நான் பேசியேன், அது நிறைவே. அன்பான பிள்ளையே, இப்போது நீ கேட்ட இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் மூடிய கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நீ எத்தனை நாட்களாக காத்திருந்தாய்? எத்தனை தடைகள் உன்னை தடுத்தது? எத்தனை முறை என்னால் முடியாது என்று சொன்னாய்? எத்தனை முறை உன் மனம் சோர்ந்து போனது? இவை அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த கண்ணீர் வீணாகவில்லை. அந்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. அந்த காத்திருப்பு வீணாகவில்லை. இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன், அந்த தாமதம் உன் ஆசீர்வாதத்தை அழைக்கவில்லை. அது உன் ஆசீர்வாதத்தை உயர்த்தி வைத்திருக்கிறது. அந்த தடை உன்னை நிறுத்தவில்லை. அது உன்னை பாதுகாத்தது. நீ பலர் உன்னிடம் கதவுகளை மூடியதை பார்த்தாய். அவர்கள் உன்னை மறுத்தார்கள். உன் திறமையை மதிக்கவில்லை. உன் அர்ப்பணிப்பை கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் நீ உடைந்தாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், மனிதன் மூடும் கதவுகள் உன் வாழ்க்கைக்கு முடிவு அல்ல. என் கிருபை திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. நீ உன் வாழ்வில் சில கதவுகள், கண்ணீர், துயரம், தோல்வி, தாமதம் போன்றதை மட்டுமே கொடுத்ததால் உன் எதிர்காலம் நின்றுவிட்டது போல தோன்றியது. ஆனால் இன்று வானம் உனக்கு அறிவிக்கிறது, உன் வாழ்க்கையில் இனி நின்ற கதவுகள் இல்லை. திறந்த வாயில்களே மட்டுமே இருக்கின்றன. நீ மனதில் எண்ணினாய், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று. ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் சிறியது. நான் திறக்கிற வாய்ப்புகள் பெரியது. நீ எவ்வளவு முயற்சி செய்தாயோ அந்த முயற்சிகளுக்கான பலன் இன்று உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்குகிறது. நீ கேட்டதற்கும் மேல், நீ எண்ணியதற்கும் மேல், நீ பிரார்த்தித்ததற்கும் மேல் பெரிய கதவு நின் முன்னால் திறக்கப்படுகிறது. நீ உன் வாழ்க்கையில் ஒருமுறை கூறியிருக்கலாம், எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன் உதவி வானத்திலிருந்து வருகிறது. உன் கதவை நான் தான் திறக்கிறேன். என் கை உன் வாழ்க்கையில் செயல்படுகிறது. அந்த கதவு திறப்பது உன் திறமையால் அல்ல, உன் பின்னணியால் அல்ல, உன் சம்பளத்தால் அல்ல, உன் முயற்சியால் மட்டும் அல்ல, என் கிருபையால். என் அன்பான பிள்ளையே, நீ எத்தனை நாளாக உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகளுக்கு முன் கண்ணீருடன் நின்றாய் என்பதை நான் அறிவேன். உன் மனம் எத்தனை முறை உடைந்தது? உன் நம்பிக்கை எத்தனை முறை சோர்ந்தது? உன் இதயம் எத்தனை முறை தோல்வியைக் கண்டது? எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் மனதில் பல முறை சொன்னாய், நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் கதவுகள் மட்டும் திறக்கவில்லை. என்னுடைய நேரம் எப்போது வரும்? இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன் நேரம் வந்துவிட்டது. உன் கதவு திறக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையின் தடை நீங்குகிறது. முன்பு மூடியிருந்த கதவுகள் உன்னை நொந்துவிட்டது. சில கதவுகள் உன்னை தள்ளிவிட்டது. சில மனிதர்கள் நீ விரும்பிய வாயில்களை மூடிவிட்டனர். சில வாய்ப்புகள் உன் கையில் வந்து போயின.
ஆனால் நீ அறியாத ஒரு உண்மை. அந்த கதவுகளை நான் தான் மூடினேன். அந்த மூடுதல் உன்னை தடுக்க அல்ல, உன்னை காக்க. அந்த மக்கள் உன்னை மறுத்தது உன் எதிர்கால உயர்வை காக்கும் பாதுகாப்பான திட்டம். அந்த வேலை கிடைக்காதது உன் எதிர்கால ஆசீர்வாதத்தை காக்கும் வானத்தின் தீர்ப்பு. அந்த தாமதம் உன் ஆசீர்வாதத்தின் தரம் உயர்வதற்கான தெய்வீகமான காத்திருப்பு. இனி உன் வாழ்க்கையில் தோல்வி வெற்றி, தடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பாயும் ஆசீர்வாதம், தாமதித்த கதவு திறந்த வாயில், மூடிய வாழ்க்கை முன்னேறும் வாழ்க்கை. என் பிள்ளையே, நீ உன் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இன்று உன் கையிலேயே இருக்கிறது. அந்த உன் கண்ணீரால் நனைந்த நாட்கள் இனி சாட்சியாக மாறும். அந்த உன் உழைப்பால் உருவாகிய காயங்கள் இனி மகிமையாக மாறும். அந்த மூடிய கதவுகளின் ஒலி இனி திறந்த கதவுகளின் சத்தமாக மாறும். நான் உனக்குச் சொல்லுகிறேன், இது உன் நேரம், இது உன் கதவு, இது உன் ஆசீர்வாதம், இது உன் முன்னேற்றம். உன் வாழ்க்கையின் மூடிய கதவு தேவ கிருபையால் திறக்கப்பட்டது. அந்த வழியாக ஆசீர்வாதம் பாயும், நிம்மதி பாயும், வளம் பாயும், உயர்வு பாயும். நான் உன் கதவை திறந்தேன், மற்றவர் யாராலும் அதை மூட முடியாது. நான் பேசினேன், அது நிறைவேறும். ஆனால் நான் தெரிந்தேன், நான் திறக்கப் போகும் கதவு நீ தன்னால் திறக்க முடியாத கதவு, நீ கனவிலும் நினைக்காத கதவு, நீ தகுதியில்லை என்று நினைத்த இடத்தில் திறக்கப்படும் கதவு. என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நின்று போன கதவு இல்லை, திறக்கப்படும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. உன் ஆசீர்வாதத்தின் கதவை நான் திறந்துவிட்டேன். அந்த கதவை மனிதன் மூட முடியாது. அந்த கதவை எதிரி உடைக்க முடியாது. அந்த கதவை சூழ்நிலை நிறுத்த முடியாது. நீ உன் இதயத்தில் பல நாள்கள் காத்திருந்தாய். அந்தக் காத்திருப்பின் வலி உன்னை காயப்படுத்தியது. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன், இந்த காத்திருப்பின் முடிவு ஆசீர்வாதம். இந்த தாமதத்தின் முடிவு இரட்டிப்பு கிருபை. இந்த கண்ணீரின் முடிவு மகிழ்ச்சி. முன்பு மூடியிருந்த கதவு உன் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுத்தியது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் அது உன்னை பெரிய கதவிற்கான சரியான நேரத்தில் நிறுத்தியது. நீ இழந்ததை நான் மீட்டுத் தருகிறேன். நீ இழந்த ஆண்டுகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். நீ தள்ளப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்துகிறேன். நீ மறக்கப்பட்ட இடத்தில் நான் உன்னை நினைவில் கொள்ளச் செய்கிறேன். நீ நிராகரிக்கப்பட்ட இடம் உன் சாட்சிக்கான மேடையாக மாறும். என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் மறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல், மூடிய கதவு விசாலமான திறந்த வாயில், தாமதம் துரிதமான முன்னேற்றம், கண்ணீர் சிரிப்பு, தடைகள் அதிசயம். நீ நீண்ட நாட்களாக முன்புறம் பார்த்து இந்த கதவு திறக்குமா என்று காத்திருந்தாய். ஆனால் அந்த கதவை நான் உள்ளிருந்து திறக்கிறேன். வெளியில் திறக்க வேண்டியதில்லை. நீ தட்ட முயற்சித்த கதவை நான் உன்னிடம் திறந்து தருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நின்ற கதவுகள் இல்லை. ஒவ்வொரு கதவும் என் கட்டளைக்கிணங்க திறக்கப்படும். உன் தொழில் கதவு திறக்கும். உன் நிதி கதவு திறக்கும். உன் குடும்ப கதவு திறக்கும். உன் எதிர்கால கதவு திறக்கும். உன் முன்னேற்ற கதவு திறக்கும். இன்று முதல் உன் வாழ்க்கையின் பயணம் வேகமாக மாறும். நீ நின்று கொண்டிருந்த இடத்தில் ஓட வைக்கப்படும். நீ தள்ளப்பட்ட இடத்தில் உயர்த்தப்படுவாய். நீ திரும்பிப் போன இடத்திலிருந்து முன்னேற்றப்படுவாய். என் பிள்ளையே, இந்த வார்த்தை உனக்காக. உன் வாழ்க்கையின் மூடிய கதவு தேவ கிருபையால் திறக்கப்பட்டுள்ளது.